வணக்கம். இன்றைக்கும் வந்தாச்சு. வாய்மை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தின் 10வது குறள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆக இது முடிஞ்சதுன்னா வாய்மை என்ற அதிகாரத்தின் 10 குறட்பாக்களையும் நம்ம பார்த்துட்டதாக நினச்சிக்கலாம். சரியா? இப்போது இந்த 10வது குறள் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? யாமெய்ய கண்டவற்றுள் இல்லை ஏனை தோன்றும் வாய்மையின் அல்ல பிற. யாமெய்ய கண்டவற்றுள் இல்லை யாதொன்றும் வாய்மையின் அல்ல பிற. யாமெய்யா கண்டவற்றுள் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாகவே நான் பார்த்த வரையில் என்னுடைய அனுபவத்தில் வாய்மையை விட மிகச்சிறந்த நல்லொழுக்கமோ நல்ல கருவியோ ஒரு மனித வாழ்வில் இருக்க முடியாது என்பது இதன் பொருள். யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை. உண்மையிலேயே இந்த உலகில் பல நல்ல குணங்கள் இருக்குது, பல அறச்செயல்களுக்கு நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், பார்த்து கொண்டும் இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது கூட எனைத்தொன்றும் வாய்மையின் அல்ல பிற. இது எல்லாமே வாய்மை என்ற அந்த ஒரு நல்ல குணத்திற்கு முன்னால் என்ன பண்ணுது? அடிபட்டு போயிடுது. உண்மையை நாம் கூறும் பொழுது, அதனை உள்ளத்தில் ஏற்றி அதன் வழி நடக்கும் பொழுது என்ன நடக்குது? அதுதான் மெய்யான உண்மையான உயர்வினை நமக்கு தருகிறது என்பது நம்மால் உணரப்படும். இதுவே வள்ளுவம் கூறும் வழிகாட்டுதல். திரும்பி அந்த குறளை பார்க்கலாமா? யாமெய்ய கண்டவற்றுள் இல்லை ஏனை தோன்றும் வாய்மையின் அல்ல பிற. வாய்மையை தவிர மற்ற எந்த குணங்களும் முதன்மையான தகுதியை பெறவில்லை. இதனை என் வாழ்க்கையில் நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். யாமெய்யா கண்டேன், மெய்மையாக உண்மையாக நான் இதனை கண்டு கொண்டேன் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். வள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இதை எழுதினார் நமக்கு தெரியும். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவரது அனுபவம் என்ன என்பதும் நமக்கு புரியும். அந்த அனுபவங்களை எல்லாமே தொகுத்து நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா மனுஷா, நீ வாழன்னு பிறந்துட்ட, நல்ல விதமாக வாழு, உன்னுடைய வாழ்க்கை மேம்படும். நம்ம நல்லவங்களாகவும் இருக்கலாம், தீயவர்களாகவும் இருக்கலாம். அது நம்முடைய வளர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழலை சார்ந்தது. அதனால தான் நம்ம பாதிக்கப்படுகிறோம். நல்ல வளர்ப்பும் நல்ல சூழலும் இருந்தால் ஒரு மனிதன் நிச்சயமாக நன்றாக இருப்பான். சரியா? ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லாதப்ப பிற தீய குணங்கள் நம்மை பற்றி கொள்ளுகின்றன இல்லையா? அதுலேருந்து நம்ம விடுபடணும். கண்டிப்பாக விடுபட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். பல பேர்களுக்கு இது அமைவது கிடையாது. சிறந்த பெற்றோர்கள், சிறந்த ஆசான்கள், சிறந்த நண்பர்கள், சிறந்த மனைவி அல்லது கணவன் அமைவது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நெறிகளில் இருந்து பிளர்ந்து விடுவோம், மாறி விடுவோம். ஏன்னா சில கஷ்டங்களை நம்மளால் தாங்கவே முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம மாற்றிக்கணுங்கும்போது என்ன செய்யணும்? உண்மை என்ன அப்படிங்கிற நிலையை நாம் தெரிந்து தெளிதலும் வேண்டும். வாய்மை என்று சொல்லக்கூடிய இந்த மிகச்சிறந்த கருவியை நாம் உள்ளத்தில் ஏற்றி உண்மையை மட்டுமே மிகச்சரியாக உணர்ந்து கொண்டால், அதன் வழி நடந்தால் என்பதுதான் இங்கே. அப்படி நடந்தோன்னு சொன்னாக்கா அது வாழ்க்கையின் மிக உன்னதமான செயலாக கொள்ளப்படுகிறது. அதை தான் வள்ளுவர் சொல்கிறார். யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை. நான் இதுவரைக்கும் பார்த்ததில் எதுவுமே இல்லை. என்ன இல்லை? உண்மை என்று சொல்லக்கூடியது தான் உன்னதமான முதன்மையான குணமாக கருதப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். இத்துடன் இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நான் இன்று விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஓர் அதிகாரத்தில் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன். நன்றி.